ஹலோ guys, நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டொகோனியா சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து உங்களால் முடிச்ச சப்போர்ட் அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடியல யார் சேப் பண்ண பொறுமை பாருங்க. தக்காளி தரமாக இருக்கும். ஹீரோ கார்டு லெவலாக மாறுவான். உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இந்த அனிமே இந்த அளவுக்கு ஓவர் பவர்டாக கேரக்டர் மாற்றுவாங்கன்னு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் போக போகிற எபிசோட் எல்லாமே தரமாக போகுதுனால முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஃபயர் வச்சு போடுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம காத்து கொள்ளப்படலாம். இப்போ இந்த எபிசோட்ல லேடி ஜோசியோட அலங்காரம் எதுக்காக நீ தேவையில்லாம அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரியான வேலை பார்க்குறேன்னு தெரியல. இப்போ பாரு எனிமிஸோட கண்ணில் நீ மாட்டி நீ எதனா ஒன்று ஆயிடுச்சு என்ன ஆகுது? நான் ஒன்றும் காமெடி பண்ணல. நான் சொல்றது இப்போவாச்சும் உனக்கு புரியுதா இல்லையா தெரியல. இதனால தான் உமன்ஸ் யாரும் சண்டை போகிறதுக்கு கட்டுக்க வேணாம்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் பிரதர் உமன்ஸ் கூட அந்த இதில் ஃபைட் பண்ணலாம்னா என்ன தப்பு? சரி உங்க ரெண்டு பேருடைய சண்டை என்னத்துங்க? நீ சேஃபாக வந்ததே எனக்கு அதுவே போதும் ஜோசி அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல. நீ போயிட்டு பேட்ரோல் பண்ண அந்த ஏரியாவில் வந்து எதனா இன்னமும் தடையும் எதனா கிடைக்குதான்னு செக் பண்ண. சரி ஓகே நான் சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவன் கிளம்பின பிறகு ஜோசியவும் அப்பா என்ன மன்னிச்சிருங்க. சரி வீடு அந்த காயை பற்றி என்னாச்சு? அவனை எதுக்கு கேட்குறீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போட போற சண்டையில வந்து நம்ம கூட புதிய ஒரு ஆள் நம்மள மாதிரியே வர போறான். கண்டிப்பா அவன் சரியா இருப்பான். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஃபியூச்சர்ல இந்த அளவுக்கு ஒருத்தன் வருவான்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்க ஹீரோவும் பார்த்தா அவனுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கான். கூடவே பசங்க எல்லாரும் காய் உண்மையில ஏடன் வில்லேஜோடைய ஹீரோவா இன்னைக்கு மாறிட்டேன் வேற ரெவல் ராணியா? அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும். ஆகிசாவும் அப்புறம் மத்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. லேடி ஜோட்சியை கூட ரொம்பவும் க்ளோஸா இருக்காமே. என்ன ஓடுதுப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு பக்கம் தொலைவில் இருந்து பொண்ணுங்களும் பேசிதுங்க. அங்க பாரு திரும்பவும் அவங்க கிட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்காக எல்லா பசங்களும் இப்படியே பேசுறாங்க தெரியல. ஒருத்தனுக்கு கிடைச்சதுனால இவனுங்கெல்லாம் ஜல சாப்பிட்றானுங்க. டேய் வேலையை பார்த்து விட்டு எதுக்கிட்ட அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாசவும் வரேன். காசு தோணை சாப்பிட்டு அவனால இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ண முடியும், நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு ஒன்னே இந்த எழுத பொண்ணு ஒரு மாதிரி அவனை பாக்குறான். என்னப்பா எழுத உன் கண்ணெல்லாம் அந்த பையன் மேலதான் இருக்கு போல. சீக்கிரம் அவனுக்கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் மனசுல இருக்கிறது சொல்லிடு. அப்படி இல்லைன்னா குறுகை அவனை வந்துட்டு அந்த பையனை செட் பண்ற போயிட்டு போறான். இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவளை சொல்ல. அதுக்கப்புறம் லேடி ஜோசியை திரும்பவும் ஹீரோ கிட்ட வந்துட்டு இவங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வரேன். இன்னொரு பக்கம் எல்சா இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. திரும்பி வந்து பேசுறாங்களே. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் லேடி ஜோசியவும். என்ன வேணுங்க? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உண்மையாக சொல்லப்போனா நீ என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவும் நன்றிடா ஏடன் வில்லேஜில். ஏன்னா அந்த இதில் நான் ஒரு ப்ராப்பரான நன்றிக்குள்ள உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அதுக்காக தான் எனக்கு மனசு உறுதியாக இருந்ததுனால இப்போ வந்து சொல்கிறேன். ஓகேங்க. அப்புறம் நான் விஷயத்தை பார்த்தேன். உன்னுடைய முகத்தில் அந்த டிவைன் கிரஸ்ட் வந்து போதே சரியாக தானே சொல்கிறேன். நான் எனிமையை ஃபேஸ் பண்ணும்போது அப்படியே உடஞ்சு போயிட்டேன். பட் நான் அந்த ஒரு நிமிஷத்தில் நீ என்னை வந்து காப்பாற்றினேன். அதுலேருந்து தெரியுது நான் என்னதான் ஸ்ட்ராங் ஆனாலும் மனசு உள்ள தைரியன்ற ஒரு விஷயம் இருக்கணும். மனசு உள்ள தைரியம் இருந்தால் போதும். அது ஸ்கில்லோ ஸ்ட்ராங்கோ தேவையில்லைன்றது. லேடி ஜோசே சரி டுமாரோ மார்னிங் எப்பயும் போல ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். நீயும் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே நல்லா புரிஞ்சதா இல்லையா? தலையை மட்டும் ஆடுறேன். நல்லா புரிஞ்சுதுங்க. இன்னொரு பக்கம் இவனுக்கு பொறாமையில அங்கே பாரு லேடி ஜோசியை கூட இவன் ஜாலியாக பேசிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஜலசா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் புலம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவை விறகு வெட்டுற வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால யாரோ ஒருத்தங்க அவங்ககிட்ட வந்து தனியாக கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த எழுத போனதான் எனக்காகவா? ஆமாம் எல்லாரும் சொன்னாங்க உங்ககிட்ட இதை கொடுக்க சொல்லி. அதுக்காக தான் நான் வந்தேன். ஆமாம் எனக்கு ரொம்பவும் தாக்கமாக இருந்துச்சு. ரொம்பவும் நன்றி. பரவாயில்லையே இந்த நார்மலான தண்ணி கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எழுத வேலைக்கு கூப்பிட்றாங்க. திரும்பி வந்து அதுக்கப்புறம் அவளை அந்த இடத்துல கிளம்ப. ஹீரோ அவனை பக்கம் வினோதமாக யோசிக்கிறான் அந்த பொண்ணை பார்த்து. அப்புறம் பக்கத்தில் பார்த்தா மாந்தவன் என்னப்பா உனக்கு ரெண்டு கேக்குதா? அவளை உனக்காக தான் வந்துட்டு பாரு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க கவனம் இருங்க. அதுக்கப்புறம் அந்த கழுகு கத்துற சவுண்ட் வந்து ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட் டைம்ல அவனை தூங்கும் போது அந்த கழுகுடைய சத்தம் கேட்கறதுனால அந்த தண்ணி இருந்த இடத்துக்கு நான் போய் பார்க்கணும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது என்ன வர சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோ நைட் டைம்ல ஏன்ச்சு யாருக்கும் தெரியாம வந்து தந்து சம வேகமா ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட இந்த மதில் சுவரையும் அப்படியே ஜம்ப் பண்ணி தாண்டுவான். அப்படியே வேற லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து சம வேகமா போவான். என்னது முன்னூத்தி இருந்ததோட இப்போ என்னுடைய வேகம் ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஹீரோவை ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பள்ளத்துல விழ கீழே தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில் அப்படியே விழுந்துடும். இதனாலேயே இந்த வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேர்டும் அந்த இடத்துல போக அழுவாத நான் தான் வந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் அது அந்த ட்ரீ கிட்ட போக ஹீரோவும் அந்த மரத்துக்கிட்ட போறான். இந்த இடத்துல என்ன எதிர்க்கு ஏடன் வில்லேஜ்ல பார்த்த அந்த கல்லுல இருந்த எழுத்துக்களும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னால படிக்க முடியலையே. பட் இருந்தாலுமே நான் சர்வே ஆகிறதுக்கான காரணம் கண்டிப்பா இதனால தான் நான் உயிரோட திரும்ப வந்திருக்கேன். கண்டிப்பா நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு அவனும் அந்த கல்லு கிட்ட சொல்ல. அதுவும் அந்த நிலா வெளிச்சத்துல பயங்கரமா ஜொலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு கல்லு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஜம்ப் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தோணுது. என்னதான் இருட்டா இருந்தாலும் இதுக்கப்புறம் எவனாச்சும் என்கிட்ட வந்தா நானே அவங்களை அடிச்சு போட்டுருவேன். இந்த பவரை பயன்படுத்தி நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஓடுற தண்ணியை குடிச்சிட்டு பழங்களை சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த நைட் டைம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ரொம்பவும் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறேன். இப்போ இதே இடத்துல நான் ஒரு வீடு கட்டினா நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ சம வேகமா இருந்து மேலே போக ஆரம்பிக்கிறான். எனக்கு கட்டாயமா அதுக்கு மரம் தேவை. இந்த மரங்களை வெட்டினா மட்டும் தான் அதுக்கப்புறம் இந்த வீடு கட்ட முடியும். அதுக்கு இந்த இதில் சில மரங்களை வெட்டினா மட்டும் போதும். ப்ராபப்ளி கத்தியை பயன்படுத்தினா வேலைக்கு ஆகாம தெரியல. சரி என்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அப்படியே இதை கட் பண்ண முடியுது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீரோவை ஃபயரை வெளியே வரக்க என்னால் முடியும். அப்படியே இதை கட் பண்ண சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா மொத்த மரமும் அப்படியே பக்கம் எரிய. ஆஹா இந்த மரம் எரிஞ்சு போது இது அணிகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அணிக. அந்த கடவுளே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது போல. நான் ஃபயர் இல்லாம வேற வழியை கண்டுபிடிக்கணும். வேற என்ன யோசிக்கிறது? எப்பவுமே என்னுடைய இமேஜினேஷன்ல வர அந்த மேஜிக் விஷயம் ரியாலிட்டி நடக்குமான்றது தெரியாது. இருந்தாலும் நான் இமேஜினேஷன் பண்ணுது. ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பு இருக்கிற அந்த பாண்டிக்கு மட்டும் உடைச்சிட்டுனா கண்டிப்பா ஈஸியாக அதை பிரேக் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த டாவரத்துக்குள்ள இருக்கிற இந்த செல்ஸ் எல்லாமே என்னால் கட் பண்ண முடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த மரத்தையும் ஈஸியாக என்னால் கட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் பாண்ட்ஸ் அப்புறம் செல்ஸா இதெல்லாம் நான் வேற ஒரு உலகத்துல கற்பனையை யோசிச்சது இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. அனதர் வேர்ல்டு
வேர்ல்டு மெமரி தான் இந்த இடத்துல யூஸ் ஆகுதா, சரி இருந்தாலும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப ஆழமா மனசார்ந்து யோசிக்கிறான். அப்புறம் மொத்தம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த செல்லு எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க என்னதாங்க நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ அந்த மரத்தை காமிக்க மொத்தம் ஹீரோ செஞ்சது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. அந்த செல்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஆர்ட்ஸோடைய கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்கு அந்த வேலையில. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன சின்ன எல்ஃப் மாதிரியான கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆமா இவங்களும் யாரு இந்த இடத்துல என்ன பண்றாங்க இந்த வேலையில, இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களையும் அட்டாக் பண்ணதுக்காக ஹீரோ வந்து போக, ஏய் நீங்களாம் என்ன பண்றீங்க, அப்புறம் அந்த இதுல குட்டி பசங்கன்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ணதை நிறுத்திடுறான். அடக்கடவுளே நீங்களா குட்டியானவங்களா, அவங்களும் புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கேன், இவங்களாம் சில்ட்ரன்ஸ் கிடையாது பெரிய மனுஷங்க தான், ஆனா நீங்களாம் யாரு. அப்புறம் ஒருத்தனும் புரியாத பாஷையில கத்தியது வந்து ஹீரோ கிட்ட காமிச்சு மிரட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தோடைய தலைவராக இருக்கிற ஒருத்தரும் சாட்டா கம்முனு நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அந்த வயசான ஒரு ஹீரோ கிட்ட கேட்க, நல்லாவே புரியுது, என்னுடைய பேர் வந்து போரியப், நான் இந்த கொரோர் பீப்புளோடைய லீடர். கொரோர் பீப்புளா, ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க மாதிரியான ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லையே, இருந்தாலும் இவங்களால எப்படி ஹியூமன்ஸோட பாஷையை புரிஞ்சுக்க முடியல, நீங்க மட்டும் பேசுறீங்க. அது ஏன்னா நான் ஹியூமன்ஸ் மெர்ச்சன்ஸ் கூட நிறைய வியாபாரம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய பாஷை. இவங்க கிட்ட அந்த எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது, வேல்யூபிள் ட்ரேடிங்காக மட்டும் தான் நாங்கள் ஹியூமன்ஸ் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எங்களை மன்னிச்சிடுங்க, எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு காட்டுக்குள்ள வந்ததுக்கு உங்களை அனுமதிங்க, நாங்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறதுக்கு. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே கிரேட் வேலி கார்டு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுக்காக தான். அந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா ஹியூமன்ஸுக்கும் எங்களுக்கும் நல்ல கம்யூனிகேஷன் நடக்குது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவும் நல்லவங்கன்றது கேள்விப்பட்டிருக்கோம். இதனாலேயே நாங்கள் எங்களுக்கான கார்டு இந்த இடத்துல தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கள யாராச்சும் ஒருத்தர் எங்களுக்கான கார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நிமிஷம் என்ன வீந்தெல்லாம் கும்பிடாதீங்க, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. அதுக்கப்புறம் முழு வார்த்தையை சொல்றாரு அந்த வயசானவரும். ஏன்ஷியன் டைம்ல கோரோர் இன மக்கள் வந்து லேண்ட் கார்ட்ஸ் சொல்லப்படுற அந்த இடத்துல நிறைய குவாலிட்டியான உட்ஸை மேக் பண்ணி வீடு அமைச்சு வாழ்ந்துருந்தாங்க. ஆனா சில நாட்களா பிக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஆர்க் சோல்ஜர்ஸோடைய அட்டாக்னால எங்களுடைய லேண்ட் கார்டு வந்து எங்க கிட்ட இருந்து கைமீறி போயிட்டு இருக்கு. அவங்க எங்களுடைய இடத்த எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்க்ஸா, ஆமா அவங்க கூட எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே ஃபைட்டிங் டெக்னிக்கோ பவர்ஸும் கிடையாது. இதனாலேயே அந்த இடத்த அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு நாங்க அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டோம். இப்போ வாழ்றதுக்கு இடம் இல்லாம நாங்க நாடோடி மாதிரி இருக்கோம். ஆனா இருந்தாலும் எங்களுடைய கடைசி நம்பிக்கையா அந்த ஏன்ஷியன் கார்டு தான் நம்பி இருக்கோம். அவர் எங்க கிட்ட வந்து திரும்ப எங்களுடைய லேண்டை மீட்டு கொடுப்பாருன்னு. ஏன்ஷியன் கார்டா ப்ளீஸ் எங்களை சேவ் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்றும் அந்த கார்டு கிடையாது, என் கிட்ட உதவி கேட்டா நான் எப்படி பண்றது, அந்த கார்டு எப்படி இருக்காரு ஃபர்ஸ்ட் அதாச்சும் சொல்லுங்க. அந்த ஏன்ஷியன் கார்டு வந்து அவரால் கிரியேட் பண்ணப்பட்ட இந்த கிரியேச்சர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் பாதுகாக்க ஒரு நாள் வருவாரு. அவருடைய பவருக்கு எல்லையே இல்லை. இந்த வேலையை அதன் வகையில் அவரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு எப்பவுமே. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்களா, இல்ல நான் அதுக்கு செட்டாக ஒரு ஆள் கிடையாது, கார்டு எப்படியோ பட்டவங்க நானும் அது ஈக்குவலா கிடையாது. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த கார்டு கண்டிப்பா நாங்க ஒரு நாள் கண்டுபிடிப்போம், அவர் எங்களுடைய வேலைக்கு வந்து எங்களை காப்பாற்றுவார்னு. ஏன்னா கார்டோடைய அவதார் வந்து இந்த இடத்துல வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க யாரா இருந்தாலும் அவங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் உங்களை நம்பி இருக்கும். டேய் நான் ஒன்னும் கடவுள் கிடையாதுடா. இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால சொல்ல முடியும், உன்னுடைய இளம் வயசை வச்சு பார்க்கும்போது அந்த கார்டோடைய அவதாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல கார்டோடைய எந்த விதமான பர்மிஷனும் இல்லாம உள்ள வந்துட்டு வெளியே போக முடியாது இந்த வேலையை விட்டுட்டு. அது எனக்கு நல்லாவே உன்னால உணர முடியுது. நீங்க அந்த வேலை கார்டை மீட் பண்ணிருக்கீங்களா? ஆமா அதெல்லாம் நடந்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அந்த அவதாரோடைய முழு ஒருவருடைய அடையாளம் எப்படி இருக்கும்னா ப்ளூ ஸ்பிரிச்சுவல் லைட்டை கொண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளிப்படுத்தி ஒரு கார்டை போல தோற்றம் அளிப்பாங்களாம். அப்பனா நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? டவுட்டே வேணும். அந்த ஒரு கார்டுக்காக நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுனால தான் எங்களுக்கு இப்போ உங்களை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னது சாக்ரிஃபைஸா? ஆமா இந்த வேலையில சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். அதுவும் என்னுடைய சொந்த டாக்டரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். அவளும் அதுக்கு ஒத்துக்கணும். அது 2 பேருடைய ஒத்துழைப்பு பேர்ல தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவ இந்த வேலையில தண்ணியை தியாகம் பண்ணிட்டான். யோ என்ன பேசுறா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி உயிர் எடுத்துருக்கீங்க? முதல்ல இருங்க நான் போய் அந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கீழே பண்ண பார்க்க, அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை விட்டு கயிறை வந்து இவங்களை செக் பண்ணி பார்க்க எல்லாமே அறுத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு அதோட அவ்வளவுதான் அந்த இடத்துல காலின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஹீரோவை கீழே போன பிறகு பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு இன்னமும் மொழி போட, அதாவது ரொம்பவும் அடிப்பட்ட நிலைமையில தான் இருக்கா. அட கடவுளே இவளுக்கு மோசம் அடிபட்டிருக்கு. தேவையில்லாத இந்த மூட நம்பிக்கையால எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இருந்தாலும் நம்மளால முடிஞ்சிருக்கு, எதனா பண்ண முடியுமா? என்னால இப்ப மேஜிக் பவரை பயன்படுத்த முடியும், ஹீலிங்கே பயன்படுத்த முடியும்னா கண்டிப்பா இவரோட இன்ஜுரி எல்லாம் என்னால குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். என்னுடைய பாஸ்ட் மெமரியில நல்லா ஞாபகம் இருக்கு. புதிய செல்ஸ் அந்த இடத்துல உருவாக்குறதுனால அடிப்பட்ட இடத்துல சீக்கிரமாக குணப்படுத்த முடியும்ன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த அனதர் வேர்ல்டோடைய மெமரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி அதன்படி அந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா ஹீலிங் மேட்சுக்கு புதுசாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அவளுக்கு ஹீலிங் ஆகுது. பரவாயில்ல இவருடைய ப்ளீடிங் நின்றுச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவன் கொஞ்சம் இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா இன்னும் அதிகப்படியான சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்னடா மொத்தம் ஆர்க்ஸோடைய படையை சேர்ந்தது எல்லாருமே வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த கவர் மக்களை. ஆர்க்ஸ் இவனுல சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல பார்க்க அங்கே பார்த்து ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண தயாராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆர்க்கும் ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வர டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு நெருப்பு காட்டி பயமுத்துறான். சரியா ஹீரோவும் டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணிடுறான். சூப்பரா செஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே இப்போ ஹீரோவை பாதுகாக்கிற ஒரு கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு வந்துருக்க அந்த மக்கள் எல்லாமே நிறைய பேர் அடிப்பட்ட நிலைமையில வீழ்ந்து கிடக்குறாங்க. கூடவே அவங்க கொண்டு வந்த பொருட்களும் நாசமா இருக்கு. அந்த ஆர்க்ஸோடைய தலைவனாட்டம் இருக்கிறவங்க கிட்ட ஹீரோவும் போயிட்டு டேய் எதுக்குடா நீங்க எல்லாரும் வந்தீங்க? அப்புறம் பார்த்தா அவங்க சும்மா இல்லாம கடுப்பாயிட்டு கார்டியன் பேரியரை வர வைக்க ஹீரோவும் கார்டியன் பேரியரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது அதுக்கப்புறம் அவன் கையில இருக்க கத்திலேருந்து ரத்தம் சுட்டுறதை பார்த்துட்டு ஹீரோவை கடுப்பாவேன். அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு வாய்ஸ் அவங்களை கொலை பண்ண கொன்னுடு, அவனுங்களை ரத்தம் தெரிக்க கொள்ளுடு. யார் இது என்கிட்ட சொல்றது? உனக்கு பயமே தேவையில்லை, இதுக்கப்புறம் பயத்தை எதிர்த்து போராடு, அவனுக்கு எல்லாரையும் கொன்னுடு. இது அந்த வேலையோடைய கார்டோட வாய்ஸா அப்படின்னு ஹீரோவை சுத்தியும் முத்தியும் பார்க்க அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டும் பார்த்தா அப்படியே ஆறாவது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கிறதுல ஹீரோ அதுக்கப்புறம் தைரியமா இருக்கான். இப்போ பார்த்தா அவன் கண்ட்ரோல் அவனே இல்லை. பயத்தை எதிர்த்து போராடி உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ண போறேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வயசானவர் வர உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க நான் வந்துட்டு ஓல்டு சோல்ஜர் நான் தெரியுமா, என்கிட்டயும்
அந்த கார்டியன் பேரியர் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் அந்த காடு அவர் கொடுத்த சக்தியின் மூலியமா நான் தான் பாதுகாத்து வந்திருந்தேன். இவங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்குற அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு கடைசி நம்பிக்கை. கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட சேர்ந்து போராடுறேன் அப்படின்னு ஹீரோ தன்னுடைய கார்டியன் பேரியரை வர வைக்க, அதுக்கப்புறம் அந்த ஆட்சியோடைய கூட்டத்தோட தலைவரும் தயங்குறான். அசிஸ்டண்டா இருக்கிறவங்களும் வேணா வாங்க இந்த விட்டு போயிடுவோம், விடுங்கடா போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுக்க, அதுக்கப்புறம் அவனுங்களை வந்து அட்டாக் பண்ணி ஹீரோ அசால்ட்டா அவனுக்கு 2 பேரையும் முடித்து வரான். என்ன இது இவ்வளவு ஈஸியா அட்டாக் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு இடத்துல நிற்கும் போது இன்னொரு ஆகும் வந்து அட்டாக் பண்ணலாம் பார்க்க, டக்குன்னு பார்த்தா இந்த வயசானவரும் டக்குன்னு ஹீரோக்கு போயிட்டு உதவி பண்றாரு. யோ வயசானால நீ பயங்கரமா சண்டை வரையா, உனக்கு என்ன வயசாச்சு? உண்மையை சொல்ல போனா எனக்கு காம்பேக்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த காரோர் இன மக்கள் மூலியமா நான் தான் மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க கூட நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நானே பார்த்துக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய கத்தியை எடுக்கிறான். இது பேரு உயிரோட போகணும்னா இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இந்த வேலைக்கு திரும்ப வந்துடாத. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எங்களுக்கும் அந்த காரோர் மக்களுக்கும் மட்டும்தான் பிரச்சனை. இது நீ யாரு ஹியூமன் உள்ள நுழையத்துக்கு? உனக்கு இது பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஹியூமன்ஸை பக்கச்சிக்கணும்னு ஆசைப்படல. இது என்னுடைய ப்ராப்ளம் தான். நீ யார் அதை கேட்கறதுக்கு? இவங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன். எனது நீ எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் இந்த வேலைக்குள்ள நுழையக்கூடாதுதான். இதனால தான் இப்போ என்னுடைய பிரச்சனையாக இது மாறிடுச்சு. இல்லை நான் இதை விட்டு போயிடுறேன், எல்லாருமே போயிடுறேன், எங்களை மன்னிச்சிருவியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ப்ளூ கலர் ஆராவை வெளிப்பட இந்த பக்கம் அந்த வயசானவர் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இது அந்த கடவுளுக்கான ஆற வெளிப்படுறதாச்சு. அப்பனா நான் நினைச்சது உண்மைதான், இந்த பையன் தான் அந்த கடவுளுக்கான அவதாரே. இந்த வில்லேஜோடைய அமைதியை நீங்க கெடுக்கிறீங்க, அதனால இப்போ நான் உங்களை கொல்ல போறேன். எனது அட கடவுளே, இது என்னோட வேலி, என்னோட பர்மிஷன் எல்லாமே எவனும் வரக்கூடாது. பிரச்சனை பண்ண யாரும் இதில் உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு ஹீரோட பாடியில இருந்து இப்போ அந்த கார்டு தான் பேச ஆரம்பிக்கிறான். இது அந்த வேலியோட கார்டு ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கெஞ்சி கேட்கறான், என்ன விட்டுங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்க, இருந்தாலும் ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அதாவது அந்த கார்டு வந்து தலையாட்டுறான், போக விட மாட்டேன்னு. அப்ப எனக்கு வேற வழியில ஒன்னும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ண, இருந்தாலுமே ஹீரோ விடாம அவன் சின்ன ஒரு கையை வச்சு ஸ்லாஷ் பண்ணுவான். அதுலயும் அவன் கை துண்ட போகும். திரும்பவும் வந்து அட்டாக் பண்ண உன்னுடைய பிளட்டை திரும்ப கொடுத்து எல்லாருக்கும் இது பாடமா போட்டுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கடைசியா நிறைய கொத்து கொடுக்குறான். உடம்புல கொத்து கொடுத்து அந்த ஆட்டையே தொலைச்சி அவன் உடம்புல இருந்து அந்த காட் ஸ்டோன் எடுக்கிறான். அவனும் எடுத்துறேன். அந்த தாத்தாவுடைய அசிஸ்டண்டா இருக்கிறவனும் அப்பனா வில்லேஜ் லீடர் இந்த பையன் தான் அந்த கார்டோடைய அவதாரம். ஆமா, என்னுடைய கண் கூடவே நான் அதை சொல்றேன். உண்மையிலேயே இந்த ப்ளூ ஃபிளேமை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, இவன் தான் நமக்கான அந்த கார்டோடைய அவதார் அப்படின்னு அவரும் பார்த்து சொல்லி ஹீரோவும் அந்த காஸ்ட் ஒன்று கையில் வச்சுட்டு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாலே அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, சாமி இந்த வீடியோ முடிச்சுமா.